எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சபரி டூரிசம். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது விளையாட்டை பற்றி, விளையாட்டில் இருக்கிற சாதி அரசியல், மத அரசியலை பற்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் விளையாட்டுச் சட்டத்தை இயற்றிய முதல் இந்திய மாநிலம் பஞ்சாப். தேசிய விளையாட்டு தினம் ஆகஸ்ட் 29, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் டே ஆகஸ்ட் 29. ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் ஆரம்பிக்க ஒரு வருஷம் ஏப்ரல் 6, 1896, கிரீஸ், ஏத்தன்ஸ். அதாவது இந்தியா முதலில் 2004 ராஜ்யவர்தன் சிங் ராதோரால் வெள்ளி பதக்கம் முதன்முறை வென்றாங்க துப்பாக்கி சுடும் போட்டியில். இப்போ பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டோக்கியோ ஒலிம்பிக்கில் இவர் ஹரியானா சேர்ந்த நீரஜ் சோப்ரா அவர் வந்து 75.58 மீட்டர் பண்ணி 75 மீட்டர் மேலே கோல்டு மெடல் வாங்கினார். ஆகஸ்ட் 7 தான் தேசிய ஈட்டி தினம். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சாதியின் அடிப்படையிலையும் மதன் அடிப்படையிலையும் ஒரு பிளேயர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. நீ பார்த்தீங்கன்னா 2019 வேர்ல்டு கப்பில் அம்பட்டி ராயுடு, மனிஷ் பாண்டே சேர்த்தாங்க. அம்பட்டி ராயுடு சாதாரண பிளேயர் இருக்குல்ல, ஒன் டேல 10, 50, 300 அடித்தார். ஒன்று ஜிம்பாவே, ஸ்ரீலங்கா, ஆஸ்திரேலியா கூட 83 பால் 100 அடித்தார். அம்பட்டி ராயுடு ஆந்திரா பிளேயர். அவர் ஊர் வந்து திருப்பதி. அப்படி திறமையான பிளேயர் அம்பட்டி ராயுடு. அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. அயர்லாந்து கூப்பிட்டாங்க. இப்போ இந்தியா தான் முக்கியனார். அவர் வாய்ப்பு கிடைக்கல, விலகிட்டார், ரிட்டையர் ஆகிட்டார். சஞ்சு சாம்சன் அயர்லாந்து கூப்பிட்டாங்க. இப்போ அவங்க இந்தியன் டீமில் ஸ்டடியாக சான்ஸ் கொடுக்கப்படல சஞ்சு சாம்சனுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்பட்டி ராயுடு திறமையான பிளேயர். அம்பட்டி ராயுடு எடுத்து விஜயசங்கர் சேர்த்தாங்க. விஜயசங்கர் என்ன சமுதாயம், அவருக்கே இவ்வளோ சான்ஸ் கொடுத்து இவ்வளோ முன்னேற்றாங்க பாருங்கள். எல்லாமே இதுதான். பிவி சிந்து வந்து ஜெயிச்சு தெலுங்கானா கவர்மெண்ட் டெப்டி கலெக்டர் கொடுத்தாங்க பேட்மிண்டனில். அதேமாதிரி திறமையான அடிப்படையில் கொடுங்க. வினோத் காம்ப்ளி தெரியும். வினோத் காம்ப்ளி பட்டியல் இனத்தில் முதல் இந்தியன் கிரிக்கெட் பிளேயர் அவர் தான். வினோத் காம்ப்ளி மகாராஷ்டிரா. திறமை இருக்குது. அவர் 2 டபுள் சென்ச்சுரி வச்சுருக்காரு. கிட்டத்தட்ட 104 ஓடி ஆடிருக்காரு. அவர் வந்து பட்டியல் சமூகன்றதால தான் அவருக்கு புறக்கணிக்கப்பட்டாங்க. எவ்வளோ திறமை இருக்குது தெரியுமா இந்தியன் பிளேயரில். இப்போ சைனா வந்து அதிகமாக கோல்டு மெடல் வாங்குறாங்க, ஜப்பான் கோல்டு மெடல் வாங்குறாங்க, கொரியா கோல்டு மெடல் வாங்குறாங்க, ரஷ்யா, அமெரிக்கா வாங்குறாங்க. இந்தியா வாங்க மாட்டோம். ஒரு மெடல் வாங்கிட்டு பெருசாக பேசுகிறோம். இங்கே ஜாதியின் அடிப்படையிலும் மத அடிப்படையிலும் தாங்க திறமை தரப்படுது. திறமையான பிளேயர் பாருங்கள். மக்கள்லாம் வந்து அதிகாரத்துக்கு போகக்கூடாது பண்ணுறாங்க. நிறைய பேர் பண்ணுறாங்க ஜாதி மத அடிப்படையில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நட்பே துணை படத்தை ஹாக்கி படத்தை காமிச்சிருப்பாங்க. நட்பே துணை படத்தில் ஒரு ஹாக்கியில் நடக்கிற வாய்ப்பு தர மாட்டோம் அரசியல் சொல்கிறாங்க. நட்பே துணை ஹிப்ஹாப் தமிழ் ஆதி நடித்த படம், அனகா நடித்த படம். அதுமாதிரி திரைமண அடிப்படையில் கொடுங்க. ஏன் ஜாதி மதம் பார்க்குறீங்க? கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸில் நிறைய பசங்க ஜோனல், டிஸ்ட்ரிக்ட், டிவிஷனல், ஸ்டேட் எல்லாம் போகிறாங்க. அடக்குமுறைக்கு ஆளாகி போடுறாங்க. அந்த கோபத்தை வேறு வகையில் காட்டுறாங்க. வீடியோ யார் பிடிச்சதோ மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் சபரி டூரிசம்.